வாசிப்போம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொண்டிருப்பீங்களா? கர்த்தர் சொல்றார், நீதான் தேவனுடைய பிள்ளை. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க? இயேசுவை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கீங்க? கிறிஸ்துவை பெற்றிருப்பீங்கன்னா தான் இப்ப ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியா மாற முடியும். கிறிஸ்துவை உங்கள் வாழ்விலே இவதான் என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லி யார் ஏற்றுக்கொண்டிருக்கீங்களோ அவங்க தான் இப்போ இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியுள்ளவராக கர்த்தர் மாற்றுகிறார். ஆசீர்வாதத்துக்கு யார் தகுதியானால் இயேசுவை யாரெல்லாம் அலோவ் பண்ணீங்களோ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்துல பல பாட்டு பிரிஞ்சிருக்கு பாருங்க. சில பாட்டுல பாத்தீங்கன்னா யார் மாதாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அப்படிங்க போடல. மாதாவுக்குள்ளே கர்த்தர் ஆசீர்வதிச்சான்னு சொல்லவே கிடையாது. மாதா நம்மளை போல ஒரு மனுஷி, அவ்வளவுதான். தெய்வத்தை சுமப்பதற்கு ஒரு வழியா இருந்தாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கே ரட்சிப்பு தேவைப்பட்டது, அவங்களுக்கே பரிசுத்தாவின தேவைப்படுதா இல்லையா? பரிசுத்தாவினருக்கு போய் அங்க காத்துட்டாங்களா இல்லையா? குமாரன் போய் என்ன பண்ணாரு? அனுப்பினாரு. ஹல்லேலூயா. அவங்களுக்கு கடவுள் கிடையாது. நிறைய பேர் பாருங்க அறிவற்றவளாக இருக்கிறாங்க பாருங்க, கொஞ்சம் கூட அறிவில்லை. இயேசுவே மாதாவால காப்பாற்ற முடியல, தெரியுமா உங்களுக்கு? மாதா காப்பாத்தினாரா, பிதா காப்பாத்தினாரா? இயேசு சிறு குழந்தையா இருக்கும் பொழுது ஏரோது அழிக்கிறதுக்கு கங்கணம் கட்டுகிறான். அந்த அம்மா ஓடிச்சு பாருங்க, போச்சு. ஏன்னா அந்த அம்மா மனுஷி என்பதை அங்க பிதாவானை காண்பிக்கிறார். சொல்றாரு, எப்பா நீங்க இங்க போங்கன்னு சொல்லி தூதர்கள் மூலியமா என்ன பண்ணுச்சு? காண்பிக்கப்பட்டது. அன்றைக்கு குமாரனை காப்பாற்ற முடியாத சக்தி இன்றைக்கு மாதாவுக்கு வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? மனுஷன் உருவாக்கி வச்சிருக்கான். சத்தியத்துக்கு புறமாக நிறைய பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். மாதாவுக்கு மதிப்பு கொடுக்கலாம், மரியாதை கொடுக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. இயேசுவை பெற்றுக் கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் அவர்கள் வாழ்ந்தார்கள், கணவர் மனைவியாக வாழ்ந்தார்கள், நிறைய பெற்றார்கள். இயேசுக்கு சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் கணவர் மனைவி இணைந்து பிறந்த சகோதரர்கள். இவரோ கணவர் மனைவி இணையாமல் கண்ணிலே பிறந்தவர், கண்ணி வயிற்றிலே பிறந்தவர். தேவனிலே புரிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். மாதாவுக்குள் தேவன் ஆசீர்வதித்தார் போடப்பட்டிருக்கான்னு. மாதாவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். இல்ல மாதாவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். புரியுதுங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் மாதா யாருக்கு பிள்ளை? எல்லாம் சத்தியம் புரியல பாருங்க. மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். பிசாசு வஞ்சித்து வைக்கிறான். பிசாசின் ஆவி இன்றைக்கு பல கோயில்களே உட்கார்ந்து என்ன பண்ணுது? ஆட்சி செய்து கொண்டு இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. வேதத்தை எதுக்கு தேவன் எழுதி கொடுத்தார்? அதை கவனி. அங்கே யாருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்பதை புரிந்து கொள். யார் கடவுள் என்பதை நான் காண்பிக்கிறேன். என்னென்றி உங்களுக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மாதாவை எப்படி ஆண்டவர் வந்து இப்படி சொல்லிட்டு மாதா தான் உங்களுடைய கடவுள் சொன்னாரா? சீரில எங்கேயா பாச்சு? மாதா தான் கடவுள், அவர்கள் ஆராதனைக்குரியவர்கள், நீங்கள் அவர்கள் ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னா ஆராதிக்கலாம். அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அவங்களும் மற்றவர்களை போல என்ன பண்ணாங்க? வாழ்ந்தாங்க. அவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருந்துச்சு, அவங்களுக்கும் பாலின உணர்ச்சிகள் இருந்துச்சா இல்லையா? அவங்க இல்லாட்டினா திருமணம் பண்ணிருக்க மாட்டாங்க. மாதா திருமணம் பண்ணிச்சா பண்ணலையா? அதுலயும் நிறைய பேர் டவுட் இருக்கும். மாதா திருமணம் பண்ணுச்சு. மாதா இல்லற வாழ்வில என்ன பண்ணுச்சு? கடவுள் என்பவர் இல்லற வாழ்வுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதை தெரிஞ்சுக்குங்க. இல்லற வாழ்வுக்கு அப்பாற்பட்டவர் தான் கடவுளா இருக்க முடியும். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் கவலைக்கு அப்பாற்பட்டவர். நாம கவலைக்கு உட்படுகிறோம், சில நேரங்களில் அழுகிறோம், கலங்குறோம். பாலின உறவுகளுக்கு அப்பாற்பட்டவர். இன்னைக்கு எல்லாம் வணங்குற கடவுள்லாம் பாத்தீங்கன்னா ஓம் பொண்டாட்டிய புடுங்குது, ஏன் பொண்டாட்டிய புடுங்குதுன்னு சொல்லி புடுங்கி குடும்பத்துக்குள்ள சண்டை வருது, அண்ணன் தம்பி சண்டை வருது, நீ பெரியாளா நாம் பெரியாளான்னு வருது. இவரெல்லாம் கடவுள் கிடையாது. ஏனென்றால் கடவுள்லாம் இவளுக்கு அப்பாற்பட்டவர். சண்டைகளுக்கு, எல்லாத்துக்கும், எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் அப்பாற்பட்டவர். அதெல்லாம் குடும்ப உறவுல உட்காந்துக்கிட்டு அவர் ஆட்சி செய்யல. எனக்கு அடுத்தது இந்த பதவி உனக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அசிங்கம் தெரிஞ்சுமே என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அதைத்தான் வாங்கிட்டு இருந்தோம். ஏனால் இருள் நம்மை சூழ்ந்திருந்தது. அதனால நம்ம வந்து புத்தி அற்றவர்களாய் திரிந்தோம், புத்தி கெட்டவர்களாய் இருந்தோம். தப்புன்னு தெரியுது, தவறுன்னு தெரியுது, ஆனாலும் அது எனக்கு பெரிய லெவலில் தெரியல. அதுதான் எனக்கு எல்லாமே அப்படின்ற பாருங்க. மற்றவர்களுக்கு முன்மாதிரி எப்படி இருக்க முடியும்? சொல்லுங்களேன். என்ன அறிவோட இருக்கான்னு தெரியல. ஆவி வேலை செய்கிறது. பிசாசு கட்குள் இருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளே. பிசாசு எல்லாம் உட்கார்ந்து இருக்குது நல்லது செய்யற மாதிரி. இப்படிப்பட்ட இந்த அறிவின்மையான காரியத்துல மாட்டிட்டு இருந்தோம். கர்த்தர் நம்ம என்ன பண்ணார்? விடுதலையாக்கின கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தூதன் என்ன பண்ணாரு? மாதாவை பார்த்து, நீ தான் கடவுள், இன்னொரு கடவுளை பெற்றெடுக்க போகிறாய். இல்ல இயேசு கிறிஸ்து புதிதாய் பிறந்தவர் அல்ல, அவர் ஏற்கனவே கடவுள். அவர் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்த விசேஷத்தில் என்ன சொல்றது? 1ஆம் அதிகாரத்திலே 8, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதி அந்தமாயிருக்கிறேன் என்று துளம் பட்டுகிறார். இங்கே சில பேருக்கு பாத்தீங்கன்னா இயேசு குறித்து, உங்க இயேசு புதிதாய் பிறந்த கடவுள், அவர் ஏற்கனவே இருந்தவர் பிறந்தார். கடவுள் பிறக்க முடியாது, பிறப்புக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் எதுக்கு பிறந்த? மனுஷனாய் பிறந்தார். அது உண்மை. ஏன் மனுஷனா பிறந்தார் அப்படின்னா, மனித பாவங்களை சுமக்கணும்னா மனிதனா தான் பிறக்கணும். கடவுளா வந்து அப்படியே போய் என்ன பண்ண முடியாது, மறிக்க முடியாது. மனித இனத்துக்குள்ள வரணும்னா என்ன பண்ணணும்? மனிதனா வரணும். குரங்கு இடத்துக்குள்ள போகணும்னா நீங்க எப்படி போகணும்? ஒரு குரங்கா தான் போகணும். மூஞ்சி குரங்கா மாறி போகணும். வாழெல்லாம் பின்னாடி முளைச்சிருக்கணும். அப்பதான் உங்களை கூட்டத்துல சேர்க்கும்.
அது இனத்துக்குள்ள போகணும்னா எப்படி இருக்கணும்? பாவம் அதுக்காக வந்தாரா உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இயேசு புதுசாதான் பிறந்தாரு அப்படின்னு. புதிய கடவுள். இயேசு புதிய கடவுள்னா மாதம் புதிய கடவுள். தேவப்பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். புதிய கடவுள் இல்ல, அவர் இருந்தவர் என்ன பண்ணார்? பிறந்தார். மனிதனாய் பிறந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தேவப்பிள்ளைகளே. மனிதனாகவே பிறந்தார். ஏன்னா உங்களுக்கு எனக்காக தான். ஏனென்றால் மனித இனத்துக்குள்ள வரணும், மனிதனுடைய பாவங்களை சுமக்கணும். அப்படின்னா தெய்வம் மனிதனா பிறக்கணும். இத சத்தியம் நிறைய பேருக்கு விளங்க மாட்டுது. என்னவா கடவுள் பிறந்தாராம், அந்த கடவுள் என்ன பண்ண ரோமன் அடிக்கிறானோ, கடவுள்னா தன்னை காப்பாத்திக்கலாம்ல, அவரால் காப்பாற்ற முடியல. அவருக்கு என்ன தெரியாதா என்ன? அவர் மறிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது, அடிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. அவர் அடிக்கப்படலன்னா நானும் நீ அடிக்கப்படணும். அதை வழங்கி கொடுங்க. அவர் அடிக்கப்படலைன்னா நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிதாவாகிய தேவன் நம்மளை நல்லா வெளுக்க அடிக்கணும். அங்க அடி வாங்கினதுனாலதான் இன்னைக்கு நம்ம அடி வாங்காம உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் நெருக்கப்படணும், ஒடுக்கப்படணும், வியாதிகளை சுமக்கணும், எல்லாம் பண்ணணும். மனிதனுக்கு விடுதலை கொடுக்கணும்னா அவர் எல்லாத்தையும் சுமக்கணும். அதனாலதான் அவர் மனிதனா பிறந்தார். தெய்வம் என்ன பண்ணுது? மனிதனா பிறந்தது, மனித இனத்துக்குள்ள வந்தது, மனித சட்டத்துக்குள்ளே அது என்ன பண்ணுது? உட்புகுந்தது. தேவ சட்டத்தை அது என்ன பண்ணது? நிறைவேற்றினது. தேவப்பிள்ளைகளெல்லாம் யாருக்கென்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும். ஆகையால் அவரை சாதாரண மனுஷன் நினைக்காதீங்க, அவர் தான் கடவுள். அவர் ஏற்கனவே இருந்தவர், பிறந்திருக்கிறார். வாழ்க்கையில இயேசுக்கு இடத்தை கொடுங்கள். அதை விட்டுட்டு மாதாவுக்கு கொடுக்குறேன், மாதாவுக்கு மரியாதை தான் கொடுக்கணும். உள்ளலாம் அது வர முடியாது. அது பாட்டு அந்த அம்மா அங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்குது? அது கடவுளை கும்பிட்டு உட்காந்து இருக்குது. நீங்க பாட்டு அதுல இன்னைக்கு நிறைய மாதா உருவெடுத்துருச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆர்சி மக்களுக்கே தெரியுதானே தெரியல. ஆர்சியில ரசிக்கப்பட்ட வாழ்க்கை கேட்கறேன்னா அதெல்லாம் இல்ல, எனக்கே இப்ப நிறைய தெரியல. நிறைய மாதா உருவாயிட்டு, கன்னி மாதா, மேரி மாதா, அந்த மாதா, இந்த மாதா, நிறைய இது. அதுல சில கதைகள்லாம் உருவெடுத்து பிசாசுகள் எல்லா இடத்துலயும் விடல. இங்கதான் விட மாட்டேதுன்னா இந்து தான் விடலனா, நீங்க என்ன பண்ணுச்சு? கிறிஸ்தவத்திலும் பெரிய குழப்பத்தை உண்டாக்கி பிடிச்சு. கிறிஸ்தவத்துல என்ன பண்ணுச்சு? இப்படிலாம் கும்பிடு, இப்படி மட்டும் வந்துடாத, வசனத்தை மட்டும் வாசித்து அறிஞ்சுக்கிறாத சத்தியத்தை. எல்லாம் கும்பிட்டுக்கோ, எல்லாம் பண்ணு, எல்லாம் வச்சுக்கோ. இதை கும்பிட்டா நாங்களும் கிறிஸ்டின் தான். கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை உடையவர்கள் தான் கிறிஸ்தவன் சொல்லப்பட்டிருக்கே தவிர மாதாவை உடையவர்கள் கிறிஸ்தவன் சொல்லப்பட்டிருக்குதா? நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் லவ் பண்ணா என்ன பண்ணுவாங்க? அந்த பொண்ணு வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? சொல்றோமா இல்லையா? ஏ சுந்தர் ஆள்டா, ஏ சுந்தர் அப்படின்னு வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல இந்தமா போய் சுந்தர்னு கூப்பிடுறாங்க. நம்மளே கூப்பிட்டுருக்குமா இல்லையா? மத்தவங்கள கலாய்ப்போம்ல சென்னை பாஷையில. தேவப்பிள்ளைகள் ஏனென்றால் அவருடையவர்கள், அவருக்கு சொந்தமானவர், அவளுக்கு அவன் சொந்தமானவன். தேவப்பிள்ளைகளே இப்போ கர்த்தர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, இயேசுவை பெற்றிருக்கியா? நீதான் இயேசுடையாள். இயேசுடையாள் வந்திருக்காங்க. இப்ப பிதாவாய் தேவன் சொல்றாரு, கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாரா? உனக்கு தான் ஆசீர்வாதம், என் ஆசீர்வாதம். அப்படிதான் பிதாவாய் தேவன் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் வசந்த படிங்கன்றது. வசந்த படிக்காதனாலதான் அநேகரை ஏமாத்திட்டாங்க. பழைய காலத்து நீங்க வரலாறு எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் வேதத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகி போச்சு அப்படின்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் என்ன பண்றாங்க தெரியுமா? ரோம கத்தோலிக்கர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? எவனும் பைபிளே வச்சிருக்க கூடாது, இங்கதான் பைபிள் இருக்கும், நாங்க தான் வாசிப்போம் தெரியுமா? இதெல்லாம் சரித்திர வரலாறு. படிக்க ஆரம்பிச்சா என்ன பண்றாங்க? கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எவங்கிட்ட வேதாம இருக்க கூடாது என்றால் அவர்கள் பேசுறதுக்கு இதுக்கு பேசுறதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவர்கள் ஏதோ சொல்லிட்டு போறாங்க, கதையை உருவாக்கிட்டு போறாங்க. இங்க என்னன்னா வேறமா இருக்கே அப்படின்னு. ஆகையால் தேவ பிள்ளைகளே, வேதத்துக்கு மதிப்பு கொடுங்கள். ஆகையாதான் தேவன் வேதத்தை எழுதி கொடுத்தார். அவங்க பேசுறது இதுல இருக்குதா என்பதை கவனி. நீ முதல்ல யோசி. சிந்திக்க மாட்டியா? மனிதனுக்கு சிந்திக்கும் திறனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மனிதனுக்கு மிருகத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? சிந்திக்கிற திறன், யோசிக்கிற திறன், தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் இருக்குது பாருங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா இதெல்லாம் பேசுறோம், கொஞ்சம் பார்க்கும் போது இப்ப மிருகம் யோசிக்குது, சிந்திக்காத மிருகம் சிந்திக்க ஆரம்பிக்குது. கரெக்டா என்ன பண்ணுது? ஆளை பாக்குது, மூஞ்சிய பாக்குது, இவன் வாங்கலாமா வாங்க கூடாதா, இவன் புடுங்கலாமா புடுங்க கூடாதா. குரங்கு கூட டக்குன்னு எல்லா கையில இருக்குது புடுங்காது. உங்க மூஞ்சிய பார்க்கும். ஆள் தோரணையா நல்லா அதாந்தீங்கன்னா உங்ககிட்ட வராது. சொங்கி சொப்லாயமா இருந்தா என்ன பண்ணுது? தேடி வந்து லவக்குன்னு பிடிட்டு போயிருது. புரியுதா இல்லையா? எல்லாம் மாறி போயிட்டு இருக்குதுன்னா சரி. தேவப்பிள்ளைகளை சிந்திக்கும் திறனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கவனிக்கணும், வேதத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆகையால் இயேசு நீங்க பெற்றிருப்பீங்கன்னா இயேசுடைய ஆள். நீ தான் இப்ப ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற. இயேசுவை யாரெல்லாம் பெற்றிருக்கீங்களோ வெறும் இயேசுவை பெறவில்லை, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீர்கள். வழக்கத்தை வைத்து சொல்லுங்க, நான் வெறும் இயேசுவை பெறவில்லை, ஆசீர்வாதத்தோடு பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. வாசிப்போம் கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் யாரெல்லாம் பெற்றீங்களோ அவங்க கிறிஸ்துவ என்ன பண்ண தரிக்கிறீங்க. அப்ப ஞானஸ்தானம் பெறும்போது என்ன நடக்குதாம்? தண்ணியில முக்கி எடுக்கும்போது என்ன நடக்குது? பழைய மனுஷனை அழிஞ்சு நீங்க எழும்பும் போது புதிய மனுஷனை தரித்துக் கொள்றீங்க. அது மட்டுமல்ல, இயேசுவை தரித்துக் கொள்கிறீர்கள். இப்ப யாருடைய ஆள்? யாரை தரிச்சிருக்கீங்க? பேயை தரிக்கல. பேய் உன் கூட புகிற போது வைக்க போது முடியாது. ஏன்னா நான் இயேசுவை தரித்துக் கொண்டிருக்கிறேன்.
இந்த அறிவு வராதனால தான் இப்போ பிரச்சனையே உண்டாகுது. பேயை பார்த்து பயம், புள்ளி சுனிங்க வைக்கிறவங்கள பார்த்து பயம், சில அப்படியே தாடி ஈடி வச்சு முரட்டு கண், இந்த கண்ணும் மொக்க கண்ணுகளை பார்த்து அப்படியே இதெல்லாம் போட்டு வந்தோன்னு ஐயோ பார்த்தா பயமா இருக்குது. கிறிஸ்தவ பிள்ளைகளே பயப்படுறாங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எல்லாம் பயமுறுத்தக்கூடியவர்கள். நம்மை கண்டு அவர்கள் பயப்படுவார்கள். நாம அவளை பார்த்து பயந்து போடுவோம். ஏதாவது வச்சு போடுவான். தொட்டனா என்ற ஒரு பெரிய மந்திரவாதி, அவனுக்கு கீழே ஏகப்பட்ட மந்திரவாதிகள் அசிஸ்டன்ஸ். அவன் நடந்து வந்தானா தெருக்குள்ள எல்லாரும் பயப்படுவாங்களாம். எல்லா வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ணுவாங்களாம், ஊட்டி வைப்பாங்களாம். ஐயோ ஏதாவது பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா அவ்வளோ ஆவிகள் அவன் கட்டி வச்சிருக்கான் பாருங்க. அவன் சொன்னானா எல்லாமே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மந்திரவாதி, மந்திரவாதிகளுக்கெல்லாம் பெரிய மந்திரவாதி. தேவபிள்ளைகளே, அவன் நடந்து வரும்போது எல்லாம் பயந்து கதவை பூட்டுவார்கள். அதே போல அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சில மந்திரவாதிகளை பார்த்தா எங்கிட்ட செஞ்சு விடுவாங்களோ அப்படின்ட்டு பக்கத்துல அக்கம் பக்கத்துல குடியிருக்கிற இடத்துல யாராவது செய்வன மாந்திரிகம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது அவங்க செய்யறவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட பேச பயப்படுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சாதமாவே பேசுவாங்க. தப்பு பண்ணாலும் அந்த சிஸ்டரா அப்படிலாம் இல்லை. ஏன், ஐயோ அவளுக்கு ஆப்போசிட்டா பேசுறாதடி, போய் தூக்கி வச்சிருவா, செய்வன பண்ணிடுவா. எல்லாம் பேசுனது இல்லையா? இல்லை நீங்க கேட்டதுதான் இல்லையா? நடக்குதா இல்லையா? பயப்படுறாங்களா இல்லையா? பயமுத்தி வச்சிருப்பாங்க. பாருவே அவங்க சண்டை போட்டாங்களா அவங்க கிட்ட, நீ பாரு இப்ப போய் அவ போய் என்ன பண்ணுவாங்க, போய் செஞ்சு வச்சு பாரு. அதே போல ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன ஆகும், தப்பு பண்ணிட்டா பத்தியா, சொன்ன பத்தியா, அவகிட்ட டச்சு கிச்சுலாம் என்ன பண்ணக்கூடாது, வச்சிடக்கூடாது. ஏன்னா அம்புட்டு வச்சிருவா அப்படின்னு. தேவபிள்ளையிலே விளங்கிக் கொள்ளுங்கள். சில பேர் சண்டையில சொல்லுவாங்க, நான் யாரு தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் என்ன பண்ணேன் வச்சேனா. சண்டையில சொல்றாங்களா இல்லையா, உன்னை என்ன பண்றேன் பாரு, காலி ஆக்குறேன் பாரு. ஏன், மந்திரவாதி. நம்மளே பயமுத்திரமா இல்லையா மாந்திரத்தை வச்சு? தேவ பிள்ளைகளை விலகிக் கொள்ளுங்கள். இந்த மாந்திரிகள்லாம் இப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பிள்ளைகள் யாருக்கும் பயப்பட அவசியம் இல்லை. பேய்களுக்குள்ளே போய் உட்காரலாம். நீங்க போனாவே அது பயந்து ஓடிடும். ஐயோ நம்மளை இங்கேயே இருக்க விட மாட்டா, இங்கே வந்துட்டாளா, இங்கே வந்துட்டானா. ஏன் தெரியுமா, எதுக்கு பயப்பட தெரியுமா, கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அப்போ இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களோ அவளை தரித்துக் கொண்டிருக்கீங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வந்து விடுகிறோம். கிறிஸ்து நம்மளை என்ன பண்ற, சூழ்ந்து இருக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்த உடனே நம்மளை மூடி இருக்கிறது யாரு? நீங்க நெல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன இருக்குது, அரிசி இருக்குது. நெல்லுக்குள்ள என்ன இருக்குது, அரிசி இருக்கா இல்லையா? வேற ஏதாவது ஒண்ணு இருக்கா? அந்த அரிசியை சூழ்ந்து என்ன இருக்குது, நெல்லுக்குள்ள அரிசி இருக்குது, அரிசியை சூழ்ந்து நெல் இருக்குது. உண்மைதானே? அதே போலதான் நம்மை சூழ்ந்து யார் இருக்கா? ஞானஸ்தானத்தை எடுக்கும் போது இப்போ யாரோட எழும்பி வரும், நீ வேற ஆளா எழும்பி வரல, இயேசுவோட வரடி. இப்போ நீ தனியாள் அல்ல, இயேசுவோடு. இப்ப ஞானஸ்தானம் யார் பெற்றிருக்கீங்க, என்ன நடந்திருக்கு என்பதை இப்போ உணர ஆரம்பிங்க. இப்போ இயேசு உங்களை மூடி இருக்கிறா. இப்போ இயேசுக்குள்ள எங்க வந்துட்டீங்க, வந்துட்டீங்களா? இப்போ அதைத்தான் இந்த சொல்லுது எபேசியர் 1:3 என்ன சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன். கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெறும்பொழுது கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் போது என்ன பண்றோம், கிறிஸ்துக்குள்ள வந்துடுறோம். கிறிஸ்துவை ஆடையா நம்ம என்ன பண்ணுகிறோம், தரித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம அவர் மூடி இருக்கிறார். இப்போ என்னை ஒரு மனுஷன் தொடணும்னா, என்ன அசுத்த காரியங்களும் எந்த காரியம் தொடர்னாலும் யாரை தொட்டு தான் என்னை தொடணும். அரிசியை தொடணும்னா எது உடைக்கப்படணும், நெல் உடைக்கணும். உடைக்கப்படணுமா இல்லையா? இயேசுவை உடைச்சுதான் உங்களை தொட முடியும். இயேசு யாரை தொட முடியுமா? இப்ப நான் சொல்றேன், உங்க பேருக்கு யார் செய்வன பண்ணாலும் இலவசமா மண்ணை கொடுங்க, மறைமுகமா எடுக்காதீங்க, நேரடியாவே தரேன்னு சொல்லுங்க. தெரியாம எடுத்து பிள்ளைகளுக்கு தெரியாம எதை எடுப்பாங்க, முடியை கட் பண்ணதுல எதை எடுப்பாங்க, எல்லாம் பண்ணி போய் அங்க போய் கொடுத்து விடுவாங்க. பாத்தீங்களா சில இடங்கள்ல? இனி என்ன சொல்லுங்க, நானே தருகிறேன் போ. எதுவும் பலிப்பதில்லை சொல்லுங்க, எதுவும் பலிப்பதில்லை. அதன் பலிப்பதில்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்க தான் ஏத்துக்கிறோம், நீங்க தான் அதை சொல்லணும். இப்போ வேதம் சொல்லிச்சு உங்களுக்கு என்ன நடந்திருக்குதுன்னு. வேதத்துல தேவன் சொல்லிட்டாரு உனக்கு இப்படித்தான் நடந்திருக்குதுன்னு. இப்ப நீங்க வேதம் சொன்னதை ஏத்துக்கிட்டு அப்படியே சொல்ல போறீங்களா? இந்த சத்தியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க நிலைநாட்ட போறீங்களா? அல்லது இந்த உலகத்துல என்னெல்லாம் சொல்றாங்களோ அவங்க சொல்ற வார்த்தை நிலைநாட்ட போறீங்களா? சத்தியத்தை நிலைநாட்டணும். அப்போ ஒவ்வொரு என்ன சொல்லணும், நான் கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு இருக்கிறேன், நான் எழும்பும் போது கிறிஸ்துவோடு எழுப்பி வந்திருக்கிறேன், கிறிஸ்துக்குள்ள நான் இருக்கிறேன், என்னை எதுவுமே தொட முடியாது. எந்த எதிர் வல்லமைகளும் எதிர் சக்திகளும் என்னை தொடவே முடியாது. தேவபிள்ளை புரியுதா உங்களுக்கு? இப்ப பாத்தீங்கன்னா புறஜெய வருவாங்க, சில பேர் ஜெபம் பண்ணலாம், என்ன பண்ணுவாங்க, வருவாங்களா இல்லையா? அவங்க ஜெபம் பண்ணி நம்ம என்ன பண்றோம், சும்மா ஏதோ ஜெபம் பண்ணி ஏதோ சில நன்மைகள் ஆண்டவர் செய்வாரு.
ஆனா இந்த ஆசீர்வாதத்தை முழுமையா அவங்க எடுக்க முடியாது. இந்த ஆசீர்வாதத்துக்கு அவங்க சுதந்திரவாளியா மாறணும்னா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டவன அவங்க எங்கதான் போகணும்? ஞானஸ்தானத்துக்கு நேரா போகணும். வேதத்துல எங்கேயுமே பார்த்தாலும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, கேட்டவங்க உடனே என்னதான் போனாங்க? ஞானஸ்தானத்துக்கு நேரா தான் ஊழியர்கள் அனுப்புனாங்க. ஏன்னா உண்மையாவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுப்பான். அங்க என்ன பண்ணுவான்? கண்டிப்பா எடுப்பான். ஹல்லேலூயா. வெளிப்படையான 2 விஷயம் மட்டும் கிறிஸ்தவத்துல இருக்குது பாருங்க, கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல பல வெளிப்படையான விஷயங்கள் நிறைய இருந்தது பாருங்க, அணுகுமுறைகள் நிறைய இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடுல 2 சடங்காச்சார முறை தான். பழைய ஏற்பாடு பல சடங்காச்சாரங்களே ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் இப்படின்னு. ஆனால் புதிய ஏற்பாடுல 2 சடங்காச்சார முறை தான். 2. ஒன்று ஞானஸ்தானம், தண்ணி ஞானஸ்தானம். 2வது கர்த்தருடைய பந்தி, நினைவு கூறும்படியாய் சொல்றாள். அதை நினைவு கூறும்படியாய் ஞானஸ்தானம் எடுத்து என்ன பண்ணும்? கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கலந்து வரணும். ஞானஸ்தானம் எடுத்தவனுக்கு தான் என்ன, கர்த்தருடைய சரீரத்துக்கு என்ன பண்றான்? கர்த்தருடைய ரத்தத்துக்கு சம்பந்தம் உள்ள ஆளா மாறுறாங்க. அதை நினைவு கூறும்படிட்டு தான் அது கொடுக்கப்படுகிறது. அப்பம் பிற்கப்படும் போது என்ன நடக்குது? எனக்காக பிற்கப்பட்ட சரீரம். திராட்சரசம் எடுக்கும் போது அது என்ன நினைவு கூறுதல்? கர்த்தர் எனக்காய் சிந்தின ரத்தம். கர்த்தருடைய ரத்தத்துக்கும் எனக்கும் சம்பந்தம். நம் ரத்த சம்பந்தமான பிள்ளைகள். அவர் ரத்தம் நமக்குரியது, அவருடைய சரீரம் நமக்குரியது. இந்த 2 சடங்காச்சாரத்தை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த 2 சடங்காச்சாரத்தையும் கர்த்தர் முக்கியத்துவப்படுத்திருக்கிறார். கர்த்தர் தான் முக்கியத்துவம், மனுஷன் முக்கியத்துவப்படுத்தல. மனுஷன் 1000 சடங்காச்சாரத்தை வெளியே கொண்டு வந்துட்டேன், அதை கும்பிடு இதை கும்பிடுன்ட்டு கிறிஸ்தவத்துல நிறைய வந்து போச்சு. ஆனால் தேவன் ஏற்படுத்துற 2 சடங்காச்சாரம் என்னன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானமும் என்னது, நிறைய பேர் இந்த கம்பெனியவே என்ன பண்றதுல வந்து உட்காரல, அதை எடுத்துக்கணும். அது பெரிய மேட்டர் இல்ல. இந்த மாசம் விட்டா அடுத்த மாசம் கம்பெனின்னு சொல்ல போனா டெய்லி எடுக்கணும். ஆனா அதெல்லாம் பண்ண முடியாதுக்காக மாசத்துக்கு ஒன்னாச்சு வைக்கிறாங்க. சில சபைகளை வாரம் எடுப்பாங்க, சில சபைகளை டெய்லி எல்லாம் கொடுக்கறாங்க. உண்மைங்க, அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஆனா மாசத்துல ஒரு நாள் வைக்கிறோம். அந்த மாசத்துல ஒன்னா கூட என்ன பண்றதில்ல, அசால்ட்டா போயிடறான். ரொம்ப முக்கியம், நாம எல்லாம் பங்காளி. நினைவு கூறும் பொருட்டு இதை செய்யுங்கள் தேவன் சொன்னார். அப்ப நம்ம நினைவு கூறணுமா? அந்த நாள்ல எப்போதும் நினைவு கூறணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் கொண்டு வருது. ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ நீங்க தைரியமா சொல்லலாம், இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, இயேசுவை நீ தரிச்சிருக்கிற. ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் அறிவு வரட்டும். இந்த காலை வேளையில அறிவு வரட்டும், கர்த்தருடைய அறிவு வரட்டும். கர்த்தர் சொல்றாரு, இயேசுவை தரிச்சிருக்கிற. இப்போ பிசினஸ் பண்றியா? நான் தான் உட்கார்ந்து இருக்கேன். இல்ல, கிறிஸ்துவ தரிச்சு உட்கார்ந்து இருக்கிற. ஆமென். வேலை பார்க்கிறியா? கிறிஸ்துவ தரிச்சு உட்கார்ந்து இருக்கிற. நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆள், நீ ஒரு ஆசீர்வாதமான ஆள். ஹல்லேலூயா. Praise Jesus. இந்த கடவுள் நம்மை எப்படி தெரிந்தெடுத்தான்ற 2 வசனங்களை பார்ப்போம். அந்த அன்பை பார்ப்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பாருங்க, பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை என்னவா தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். எவ்வளவு அன்பு பாருங்க. இந்த வசனத்துல தேவ அன்பை நான் பாக்குறேன். பூச்சக்கரத்தில் உள்ள அப்படின்னா பூமியில் உள்ளன்னு அர்த்தம். இந்த பூமியை குறித்து தான் அதை சொல்லப்படுது. பூச்சக்கரம்னா என்ன, பூ நிறைய சுத்தி ஒரு சக்கரம் போல சுத்திட்டு இருக்குதோ அப்படி இல்ல, பூமியை குறித்து தான் அங்க சொல்லப்படுது. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும். இப்ப எல்லா ஜனங்களும் கர்த்தர் தேர்ந்தெடுக்கலாம். இதை பாத்தீங்களா நீங்க? எல்லா ஜனங்களும் இயேசு அறிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு படிப்பாளியா இருக்காங்க, அறிவாளியா இருக்கிறாங்க, பல டிகிரியை போட்டிருக்காங்க. ஆனா இயேசு குறித்த அறிவு அவங்களுக்கு கிடையவே கிடையாது. கர்த்தர் அவங்களை தொட்டாதான் அவங்க அறிய முடியும். கடவுள் அவங்களை தொடவே இல்லை. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாராம், அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்மளை தேர்ந்தெடுத்தாராம். எதுக்கா? நீ எனக்கு சொந்தமானவளாய் மாணவனாய் இருக்கணும் இருக்கா. நீங்க யாருக்கு தான் சொந்தமா இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் என் கணவருக்கு நான் சொந்தமான ஆள், என் மனைவிக்கு சொந்தமான ஆள். இல்ல இல்ல இல்ல, முதல்ல யாருக்கு சொந்தமான ஆளு? இயேசுக்கு நீ சொந்தமான ஆளு, சொந்தமான பாத்திரம். கர்த்தர் அதனாலதான் உனக்கு தன்னை இப்பயும் வெளிப்படுத்துறாரு, இப்பயும் உங்ககிட்ட பேசுறாரு, இப்பயும் உங்ககிட்ட இடைப்படுறாரு. எதுக்கு இடைப்படுறாரு? நீ எனக்கு சொந்தமான ஆள் என்பதை முத புரிஞ்சுக்கோ. நீ வேற ஒரு ஆளுக்கு சொந்தமான இல்ல, நீ வேற ஒரு ஆளுக்கு சொந்தமான ஆளுன்னு சொல்லி நீ நிலைநாட்டிட்டு இருக்க. நீ வேற ஒரு ஆளுக்கு சொந்தமான ஆள் என்று பேசி கொண்டு இருக்கிற. வாய மூடு. கர்த்தர் சொல்றாரு, நான் பிரித்தெடுத்தேன் உன்னை, எனக்குன்னு பிரித்தெடுத்தேன். நீ எனக்கு சொந்தமான ஆளு, நீ எனக்கு சொந்தம்ன்றாரு. இப்ப நாம் அவரை பார்த்து சொல்லுவோம், கர்த்தாவே நீர் எனக்கு சொந்தமானவர், நீர் என்னுடையவர், எனக்குரியவர். பாருங்க, நம்ம ஆண்டவர் சொல்றோம் இல்லையோ, அவர் நம்ம எல்லா இடங்களையும் உரிமை எடுத்து சொல்றாரு. என் பிள்ளைன்றாரு, நீ எனக்கு சொந்தமான ஆளுன்றாரு. எவ்வளவு நல்ல கர்த்தர் பாத்தீங்களா?
நான் எதுக்கு இந்த இடத்துல இந்த வசனத்தை கொண்டு வந்து படிக்கிறேன் அப்படின்னா, அந்த தெரிந்து கொள்ளுதலை பார்க்கும் பொழுது, அந்த வசனை பார்க்கும்போது அது அன்பை நான் பார்த்ததுனாலதான் சரி நீங்களும் கொஞ்சம் அதை பாருங்க. கடவுள் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க. திருப்பி படிக்கும் பாருங்க. நீ உன் தேவனாய கர்த்தருக்கு என்ன ஜனமா? பாவியின் ஜனம் இல்ல, பரிசுத்த ஜனம். சொல்லுங்க, நான் பரிசுத்த ஜனம். இயேசு என்னை பரிசுத்தவானாய் மாற்றியிருக்கிறார். இயேசுவுக்கு நான் பரிசுத்த ஜனம். பாருங்க, பூச்சக்கரத்துள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை, பாருங்க, உன் தேவனாய் கர்த்தர் உன்னை, தனிப்பட்ட ஒவ்வொரு நபரை பார்த்து ஆண்டு சொல்றாரு. உன் தேவனாய் கர்த்தர் உன்னை தமக்கு தமக்கு தனக்கு சொந்தமாய் 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 இருக்கும்படி. நீங்க அந்த வார்த்தையை அர்த்தத்தை நல்லா வழங்குறதுக்காக தான் அழுத்தி அழுத்தி சொல்றேன். சொந்தமாய், அந்நியமாய் இல்ல, சொந்தமாய் இருக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஒவ்வொரு நாளும் இந்த உணர்வு ஜெபத்துல வரட்டும். ஜெபத்துல போகும்போது நேர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது, நான் கர்த்தருக்கு சொந்தமான ஜனம். நீங்க டிராவல்ல இருக்கும்போது புரிந்து கொள்ளணும், நான் முதல்ல தேவனுக்கு சொந்தமான பாத்திரம்னு. நீங்க அதை நினைச்சாவே அநேக ஆபத்து தப்பிக்க முடியும். எந்த ஆபத்தும் உங்களுக்கு தொடவே முடியாது. அந்த அறிவு இல்லாதனால்தான் அநேக ஆபத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறோம். முதல்ல நான் தேவனுக்கு சொந்தமான பாத்திரம் சொல்லி நீ அதை விசுவாசித்து அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்வ அப்படின்னா, தேவனுக்கு சொந்தமான பாத்திரத்தை யார் பாதுகாப்பா? தேவனே பாதுகாப்பா. தேவன் சொன்னா நீ எனக்கு சொந்தமான ஆளுன்னு. ஆனா நீ என்ன சொல்ற? இப்ப நாம ஒருத்தவங்க பார்த்து நீ எனக்குரியவள் எனக்குரியவன் சொன்னோம்னா, நான் மட்டும் சொல்லிட்டு இருந்தா மட்டும் லவ் போயிடாது. எதிர்ப்பாளினரும் என்ன பண்ணணும்? நீயும் எனக்கு சொந்தமான சொன்னாதான் அந்த அன்பு பயங்கரமா இருக்கும். இப்ப தேவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நீ எனக்கு சொந்தமான பாத்திரம் சொந்தமான பாத்திரம்னு. நாம சொல்ல மாட்டோம். ஏன் தெரியுமா? இன்னும் கிட்ட நெருங்கல. நீங்க அதை ஏத்துக்கிற மாட்டீங்க. அவரோட டிராவல் பண்ண மாட்டீங்க. அவர் எனக்குரியவர் என்பதை இன்னும் நீங்க உணர்ந்து பார்க்க மாட்டீங்க. அவர் யாருக்கோ உரியவர் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏதோ சும்மா ஒரு கடவுள் ஏதோ அப்படி பாக்குறீங்க. எப்படி இல்ல, இது உறவு. உறவு எனக்குரியவர், எனக்கு சொந்தமானவர். புரியுதுங்களா? டிராவல் இருக்கும்போது எனக்கு சொந்தமான தேவன் அவர், என்னுடையவர். அவருக்கு நான் சொந்தமா இருக்கும்படி கர்த்தர் என்னை அழைத்தார். பூமியில் உள்ள எல்லா ஜனங்களில் பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கல, என்னத்தான் அவர் தேர்ந்தெடுத்தார். பூமியில மக்களை எந்த ஒரு மனுஷனும் கர்த்தர் தேர்ந்தெடுக்கல. எல்லா மனிதனுடைய பாவங்களையும் என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார், சுமந்தார், மன்னித்தார். எல்லாரையும் கர்த்தர் தொடலையே, எல்லாரும் ரட்சிக்கலையே. அதான் இயேசு இந்த பூமியில இருக்கும்போது நாகமான் குஷ்டரோகியா இருக்கும்போது, நாகமான் காலத்துல எல்லாரும் குஷ்டரோகியா இருந்தாங்க. எல்லாரையும் தேவன் குணமாக்கவில்லை, நாகமானை மாத்திரம் தான் குணமாக்கினார். நாகமானை குணமாக்கும் போது எலிசா அதே ஊர்ல இருந்தான். எலிசா இருக்கிற ஊர்லயே நிறைய பேர் குஷ்டரோகியா இருந்தான். எலிசா எல்லாரையும் குணமாக்கலையே. எலிசாவே குணமாக்க நினைச்சாலும் குணமாக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்டாதான் அவன் குணப்படுத்த முடியும். எலிசாட்ட கர்த்தருடைய சுகம் கிடையாது, கர்த்தர் தான் கர்த்தருடைய சுகம் இருக்கிறது. கர்த்தர் தான் எலியாவை பயன்படுத்தும் போது சுகமாக்குறார். நீங்க நினைக்கலாம் எலியாவை நடக்கும் போது அவர் நினைச்சபடியெல்லாம் எல்லாம் பண்ணா, எல்லாம் பயங்கர பிரம்மாண்டமான மிராக்கல் பண்ணலாம் கிடையாது. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றும் போதுதான் தேவன் பிரம்மாண்டமான அற்புதங்களை செய்கிறார் ஒழிய எல்லா நேரங்களும் அற்புதம் நடப்பது கிடையாது. அப்ப தேவன் தான் அந்த காரியத்தை செய்யணும். அதாவது ஒரு ஊழியக்காரனை பார்க்கும் போதும் சரி, அவங்களோட ஜெபிக்க போதா இருந்தாலும் சரி, நீங்க சுகமாகிறதுக்கு போதாலும் சரி, வீட்டுல ஜெபம் பண்ணி கடவுள்கிட்ட பேசிட்டு கர்த்தாவே நீயும் உடைய ஊழியக்காரனை எடுத்துருக்கு பயன்படுத்த சொன்னாதான் அந்த ஊழியக்காரன் ஜெபிக்கும் போது கடவுள் உங்களை சுகப்படுத்துவார். நீங்க டவக்குன்னு அங்கிருந்து வந்துட்டு ஊழியக்காரன் பேசட்டும், அங்கிருந்து வந்து ஆண்ட பாப்பட்டிக்கா பேச்சு போடுவார் கிடையாது. நீங்க கர்த்தர்ட்ட முதல்ல பேசணும். கர்த்தாவே நீ நான் நாங்கள் போகிறேன், என்னோடு கூட பேசும், என்னோடு கூட இடைபடும். அல்லதான் ஊழியக்காரனை பார்க்கும் போது கூட சும்மா இல்ல, என்ன பண்ணணும்? நிறைய எடுத்துட்டு வரணும். அங்கிருந்து ஜெபம் பண்ணிட்டு வரணும். கர்த்தாவே உண்மை சந்திக்க வரேன், அப்படி வரணும். உமக்கு கொடுக்க வரணும். அப்போ ரெண்டும் ஈவனா இருக்கும்போது என்ன இருக்கும்? கர்த்தர் பேச வேண்டிய வார்த்தைகளை அந்த ஊழியக்காரனுக்கு கொடுப்பாரு. புரியுதுங்களா? அந்த ஊழியக்காரன் மூலியமாய் அந்த சுகத்தை கொடுப்பாரு. நம்ம அங்க ஜெபம் பண்றது இல்ல, தனிப்பட்ட கடவுளை போய் சந்திக்கிறது இல்ல, டைரக்டா வந்துருது. அவங்க போனாலும் அவர் சுகம் ஜெபம் பண்ணுவாரு, சுகமாயிரும். நிறைய நேரம் இப்படி வரும்போது சுகத்தை நீங்க பெறவே முடியாது. யாரோ ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், கடவுள் செய்யலாம். எல்லா நேரம் இப்படி செய்யவே மாட்டார். ஆனால் நீங்கள் தேவனை அறிந்த பிள்ளைகள் முதலில் தேவனை போய் சந்திக்கணும், தேவனிடத்தில் போய் பேசணும். தேவனிடத்தை ஜெபிச்சு வரும்போது தான் கர்த்தர் பேசுவார். கர்த்தர் அப்பதான் அந்த ஊழியக்காரன் வெளிப்படுவார். இல்லாட்டா ஊழியக்காரன் பேசுவார், கடவுள் பேச மாட்டார். கடவுள் பேசணுமா, ஊழியக்காரன் பேசணுமா? அப்ப கடவுள் பேசணும்னா நீங்க முதல்ல கடவுள்கிட்ட போய் சந்திங்க, கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, கடவுள்கிட்ட பேசிட்டு தான் ஊழியக்காரனை சந்திக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 14:2 நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே
உன்னையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களா இருக்க தெரிந்து கொண்டார். எப்படி பாத்தீங்களா? சொல்லுங்க, என்னையே 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 என்னதான் அழைச்சாரு, என்னதான் தேர்ந்தெடுத்தார், என்னதான் அழைச்சாரு. எங்குமே எல்லாத்தையும் கூப்பிடல, என்கிட்டதான் மறுபடியும் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். தட்டுறாரா இல்லையா? தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. என்னை என்ன பண்ணாராம்? சொந்த ஜனமாய் இருக்க தெரிந்து கொண்டாராம். ஹல்லேலூயா. உன்னதான் ஷோ காமிக்க விரும்புறாரு. உன்னை அழைச்சு உன்னை பரிசுத்த ஜனமா மாற்றி மற்றவர்களுக்கு முன்பாக என்ன பண்றாரா? உன் வாழ்க்கையை காமிச்சு, பாத்தியா, இதான் என் பிள்ளை, இதான் பிசாசே ஓம் பிள்ளை, ஓம் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு வித்தியாசம் பத்தியா? அவங்க எப்படி நீ எப்படி உன் பிள்ளை வாழுது, என் பிள்ளை எப்படி வாழுது பாரு. என் பிள்ளை எனக்காக வாழுது, எனக்காக இருக்குது, என் வார்த்தை கீழ்ப்படியுது. இப்படி உங்கள் எதிரியாகிய பிசாசிட்ட பேசுற அளவுக்கு நம்ம இருக்கணும். பாரு, என் பிள்ளை என்ன நேசிக்குது பாரு, என் பிள்ளை, நான் என் பிள்ளைன்றேன். என் பிள்ளை என்ன பார்த்தா சொல்றா? ஆம், நீர் என்ன தகப்பன். ஜெபத்துல இந்த எல்லாம் அறிவு வரணும். வேதம் சொல்லுது, ரோமர் 5ஆம் அதிகாரம், மேலும் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தளினார். குமாரனுடைய ஆவியை நம்ம இருதயங்களிலே தேவன் என்ன பண்ணாராம்? அனுப்பினாராம். என்ன ஆவியாம்? குமாரன் ஆவி, அப்பா பிதாவே. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? பிதா என்று கூப்பிடணும். அந்த ஆவியை தான் உங்களுக்குள்ள இருக்குது. இயேசு எந்த அளவுக்கு உரிமை பாராட்டி பேசினாரோ அதே உரிமை நமக்கு உண்டு. இயேசுக்கு பிதாவிடத்துல என்ன உரிமைகள் இருக்குதோ உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. புரியுதா இல்லையா? சக்தி வழங்குதா இல்லையா? இயேசு பிதாவிடத்துல என்ன உறவு இருந்தது, என்ன உரிமை இருந்தது, உனக்கு அதே உரிமை தான். இயேசுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இல்லை. ஏனென்றால் இயேசுவின் ஆவியை உனக்கு அனுப்பிட்டார். உனக்குள்ள என்ன ஆவி இருக்குது? வக்கிரத்தின் ஆவி இருக்குது. அப்படி போட்டிருக்கா? பழைய மனுஷனுக்குள்ள உள்ள இருக்குது அது வெறுப்பின் ஆவி. அது பழைய மனுஷனுக்குள்ள இருக்குது. நம்ம நிறைய சில இருக்குது, நமக்குள்ள இப்படித்தானே இருக்குதுன்னு. அந்த இருக்கிறத பேசாத, இப்ப பேசு. எனக்குள்ள என்ன ஆவி இருக்குது? இருதயத்துல குமாரனின் ஆவி இருக்கிறது. சொல்லுங்க, இயேசுவின் ஆவி எனக்குள்ள இருக்கிறது. இயேசுவின் ஆவி உள்ள என்ன செய்யும்? இயேசுவை போல் உங்களை நடத்தும். இயேசு எப்படி நடந்தாரோ அதே போல உங்களை அவர் நடத்துவார். சொல்லுங்க, இனி நான் நல்லா நடக்கணும்னு சொல்லி கஷ்டப்படுறத நிறுத்துறேன். நான் நல்லா நடக்கணும் என்று கஷ்டப்படுறேன் பாத்தீங்களா? அதை முதல்ல நிறுத்துங்க. நீங்க இதை கேட்டு என்ன நம்ம பண்ணிடுறது? அப்படியே நம்ம இப்படி வாழணும், அப்படி வாழணுமா? அப்பதான் சில பேர் சத்தியத்தால தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஞானஸ்தானம் கூட பாத்தீங்கன்னா, ஏன் ஞானஸ்தானம் பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானம் எடுத்தா அப்படி இப்படிலாம் ஆகிட்டு தாங்க நான் எடுப்பேன். நீ சாகிற வரைக்கும் எடுக்கவே முடியாது. தப்பா, ஏன்னா நிறைய பேர் தவறா உபதேசம் பண்ணிட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்தா நான் நல்லவள மாறி பரிசுத்த வாட்டியா மாறி வந்து எடுக்கிறேன். நீ எடுக்கவே முடியாது அப்படின்னா ஆண்டவர் சொல்லிப்பாரு, நீ எல்லாம் பரிசுத்த வாட்டியா மாறின பிறகுதான் ஞானஸ்தானம் எடுக்கணும். கிடையாது. இயேசுவே மெய்யான தேவன் என்பதை விசுவாசிக்கிறா போதும், அந்த தகுதி போதும். இயேசுவை ஏற்றுக்கிட்டே அந்த தகுதி போதும். இப்போ முங்கு ஞானஸ்தானம் எடு. இப்போ குமாரன் ஆவி உன்னை பரிசுத்தமா நடத்தும். உன்னை நீயே நடத்திக்கிறது கிடையாது. நீ நடக்கும் நினைச்சு இன்னும் அதிகமா தான் செய்வ. அப்படி இல்ல, குமாரன் ஆவி எனக்குள்ள இருக்கிறது, அவர் என்னை பரிசுத்தத்துக்கு நடத்துவார். அப்படி சத்தியம். நீ நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க சத்தியத்தை. என்ன அப்படி அப்படி இயேசு அப்படி இப்படி மான பிறகுதாங்க நாங்க இயேசுவை ஏத்துக்கிற போறேன். இயேசு என்ற கடவுள் எப்படிப்பட்டோம்னா அப்படியே ரொம்ப இதை எதிர்பார்க்கிறாரு. அவர் எதிர்பார்க்கிறாரு, ஆனா நீ செய்ய முடியாது. அவர் உன்னை அதை செய்ய வைப்பார். இயேசு உள்ளுக்குள்ள வந்துட்டாவே இப்ப பாவத்தின் மேல வெறுப்பு வரும். இயேசு அனுமதிக்காதான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற. இயேசு உள்ள ஏற்றுக்கோ, ஞானஸ்தானம் எடு. இப்ப குமாரன் ஆவி உன்னை நடத்துவதுக்கும் ஒப்பட. புரியுதா சத்தியம்? நீ அவரை ஏத்துக்காத வரைக்கும் பல ஆவிகள் உள்ள புகுந்து 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 இன்னும் உன்னை படுமோசமாக்கும். அப்புறம் உள்ள வரும்போது இப்ப இந்த ஆவிகள் எல்லாம் வெளியேறும். இந்த ஆவிகளை வெளியே ஏன்னாத்தான் நீ நல்ல மனுஷியா இருப்ப. இந்த ஆவிகள் வெளியேறணும்னா எந்த ஆவி உள்ள வரணும்? கொட்டாவி இல்ல, பரிசுத்த ஆவி இயேசு உள்ள வரணும். புரியுதுங்களா? அப்ப இயேசு உள்ள வந்த பிறகு திருப்பி எப்படி வருது அப்படின்னா, இப்ப நீ சரியா புரிஞ்சுக்கணும். இப்ப நீ பேசணும், குமாரன் ஆவி எனக்குள்ள இருக்கிறது, அவர் என்னை நடத்துவார். நான் நல்லவளா நடக்க போறது இல்ல, அவர் என்னை நல்லவளா நடத்துவார். நான் நல்லவனா நடக்கிறது இல்ல, அவர் என்னை நல்லவனாய் நடத்துவார். நான் அவரை நம்புறேன். என்ன நம்பல? வேதம் சொல்றதை நம்புறேன். இயேசு எனக்குள்ள இருக்கிறான்னு சொல்றதை நம்புறேன். குமாரன் ஆவியை பிதாவை தேவன் அனுப்பினார் என்று சொல்றதை நம்புறேன். தேவனுடைய ஆவியானை நடத்துவார் என்று வேதம் சொல்வதை நம்புகிறேன். அவன் நடத்துவார். சொல்லுங்க, அவன் நடத்துவார், அவன் நடத்துவார். அநேகர் போராடுறோம், பயப்படுறோம். ஐயோ அதை செஞ்சிருமா, அதை செஞ்சிருமா, பொத்தி பொத்தி பொத்தி. அந்த மாதிரியே கவனம் செலுத்தாதீங்க. அதை முதல் நிறுத்துங்க. நான் பாவம் செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவானா அப்படி யோசிப்பதை நிறுத்திவிட்டு, தேவன் எனக்குள்ள இருக்கிறார், அவர் என்னை பாவம் செய்ய விட மாட்டார். தேவன் எனக்குள்ள இருக்கிறார், அவர் பாவத்தை வெறுக்கும்படி வைக்கிறார். புரியுதுங்களா?
நான் சொன்ன சில பேர் பாவக்காய் பார்த்தாவே என்ன ஆயிரும், அந்த வாடகை கண்டாவே ஆன்னு கசக்கும். இனிப்பு வச்சா அந்ததா இல்லையா? அதே போலதான் பாவத்தை பாவக்காய் போல ஆக்கிடுவார். இனிப்பா இருந்துச்சு பாத்தீங்களா, இப்ப அதை பார்த்தா என்ன ஆகுது? இப்ப இயேசு பாவத்தை பார்க்கும்போது எப்படி பார்ப்பான்னு நினைக்கிறீங்க? இயேசுக்கு இனிப்பா இருக்குமா கசப்பா இருக்குமா? அப்ப உங்களுக்கு இருக்கிற ஆவி என்ன ஆவி? வேதம் சொல்லுது பாருங்க, வழி தப்பி பண்ணுச்சான். ஏன்னா விபச்சார ஆவி அநேக நேரங்கள் அநேகர் வழி தப்பிச்சான். அந்த ஆவி உள்ள இருக்கும்போது என்ன பண்றான்? அநேகர் விபச்சாரத்துக்கு நேராய் கொண்டு போகுது, தவறான பழக்க வழக்கத்துக்கு நேராய். என்னென்ன ஆவி உள்ள இருக்குதோ அந்த ஆவி எனக்கு களவாணி ஆவி என்ன பண்ண உள்ள களவாணித்தனம் பண்ண வைக்கும். பொய்யின் ஆவி என்ன பண்ணுவோங்கள? பொய் பேச தூண்டும். விபச்சார ஆவி என்ன பண்ணும்? விபச்சாரம் செய்ய தூண்டும். இயேசுவின் ஆவி என்ன செய்யும்? இயேசுவின் ஆவி என்ன செய்யும்? அதுல டவுட் இருக்குதா? விபச்சார ஆவி என்ன பண்ணும்? அநேக மாம்சங்களை ஈர்க்க பண்ணும், இனிக்க வைக்கும். இச்சை நாவிகள் என்ன பண்ணும்? உள்ள இச்சிக்க வைக்குது. இச்சை நாவி இச்சிக்க வைக்கும்னா பரிசுத்த ஆவி உங்களை என்ன பண்ணும்? விரும்பதான் வைக்கும். அப்போ அது விரும்ப வைக்கும் என்பதை நீங்க நம்ப மாட்டீங்க. உங்களுக்குள்ள நடந்த விஷயத்தை நம்ப மாட்டீங்க, அதை ஏத்துக்கிற மாட்டீங்க. வேதம் சொல்லுது நீ இப்படி சிந்தி. எப்படி சிந்திக்கணும்? தேவன் எனக்குள்ள இருக்கிறார், பரிசுத்தன் எனக்குள்ள இருக்கிறார், அவர் பரிசுத்த நேரம் வழி நடத்துவார், அவர் என்னை பாவத்தை வெறுக்கும்படி வைப்பார். இதை நம்பினாதான் உள்ள பரிசுத்த ஆவியான வேலை செய்வார், கிறிஸ்துவின் ஆவி வேலை செய்யும். வசனத்தை பிடிக்கணும், அதை விசுவாசிக்கணும், அப்பதான் அது நடக்கும். அடுத்த வாரம் பாருங்க, ஒரு வசனத்துல இன்டர்பிரேட் சூப்பரா கொடுத்திருக்கும். அதை படிக்கும் போது இன்னும் நீங்க விளங்கிக்கிருவீங்க எப்படி வேதம் சொல்லுது, இவைகளெல்லாம் எப்படி நடக்குது என்பதை வேத வசனமே இன்னொரு இடத்துல தெளிவா சொல்லுது. அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். மணி ஆயிடுச்சு, எழுந்திருவோம்.